ஹலோ காய்ஸ், வாங்க இன்றைக்கி என்னென்னா அமேசான் ட்ரெயின் ஃபாரஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. தென் அமெரிக்காவோட ஆத்தங்கரை ஓரமாக இருக்கிற மிகப்பெரிய மலைக்காடுன்னு தான் இதை சொல்லி ஆகணும். நம்ம இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 7 பில்லியன் சதுர கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இதில் காடு மட்டும் பார்த்திங்கன்னா 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் தூரம் அமேசான் காடு பரவி இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா 9 நாடுகளில் பரவி இருக்குது. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பிரேசில், பெரு, கொலம்பியா, பொலிவியா, ஈக்வட்டர், கயானா, சுரினாம், வெனிசூலா, பிரான்ஸ் கயானான்னு மொத்தம் 9 நாட்டில் இது பரவி இருக்குது. இது அதிகமாக பிரேசில் நாட்டில் தான் அமேசான் காடே பரவி இருக்குது. இங்கே வினோதமான பறவைகள் இருக்குது, பூச்சி வகைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, 200 வகையான கொசு வகைகள் இருக்குது, விஷம் தன்மை கொண்ட அனகோண்டா பாம்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் உண்மையும் கூட தாங்க. அப்புறம் இன்னொன்று, இங்கே ஈல் என்ற ஒரு வகையான மீன் இருக்குங்கிறாங்க. இந்த மீன் விஷமுறம் மூலியமாக மனிதர்களை கொல்லும் சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மீன் வகைக்கு. அதை தாண்டி எக்கச்சக்கமான கண்டுபிடிக்க முடியாத உயிரினங்கள் இருக்குது இதில். அதே மாதிரி எக்கச்சக்கமான அனகோண்டா பாம்பு வகைகள் வாழ்ந்துட்டுருக்கு. பூமியில் இருக்கிற பறவை இனங்களில் 5ல் 1 பங்கு பார்த்திங்கன்னா அமேசான் காட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. வருஷம் பூரா இங்கே மழை வந்துகிட்டே இருக்கும். இங்கே காட்டு வழியாக அமேசான் ஆறு ஓடிட்டுருக்கு. இங்கே ஆற்றுல இருக்கிற தண்ணி ஆறுகளாக போய் கலக்குது. இதனால் தண்ணிக்கு இங்கே பஞ்சமே இருக்காது. காடு முழுவதும் அடர்த்தியான மரங்கள் இருப்பதால் என்னாகும் தெரியுமா? சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாது. இயற்கை வளங்கள் இங்கே கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் இயற்கை வளங்களுக்கு. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற வடக்கில் இருக்கிற சகாரா பாலைவனத்திலிருந்து மேற்கில் உள்ள அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கல்லவா, அங்கே நோக்கி புழுதி காற்று அடிக்கும். ஆண்டுக்கு 18 கோடி 20 லட்சம் டன் பாஸ்பரஸை அமேசான் காட்டுக்குள்ளே தான் கொண்டு போய் சேர்க்குது. இதனால் இங்கே வளர்கிற உயிரினங்களுக்கு, தாவரங்களுக்கு பஞ்சமே கிடையாது. பெரும் உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். ஓகே காய்ஸ், இங்கே எண்ணற்ற மூலிகை வகைகள் இருக்குது. இந்த அமேசான் ஆற்றோட பரப்பளவே பார்த்திங்கன்னா சுமார் 6000 சதுர கிலோமீட்டர் ஆற்றோட பரப்பளவு. ஓகே காய்ஸ், அதே மாதிரி இங்கே காட்டேரி வகையான வவ்வால்கள் வாழ்ந்துட்டுருக்கு. முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா அமேசான் முழுவதும் வனப்பகுதியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 13,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் குடியேற ஆரம்பித்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா மத்திய அமெரிக்காவிலிருந்து தான் மக்கள் அதிகளவு வந்ததாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அமேசான் பகுதியில் வசிப்பவர்கள் 60% பேர் பூர்வ பழங்குடியின மக்கள் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுலேயே 400க்கும் மேற்பட்ட பழங்குடியின குரூப் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. 170 வகையான லாங்குவேஜ் அவங்க பேசுவாங்க. இவங்களில் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்டோருக்கு வெளியுலகத்தில் எந்த தொடர்பும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருப்பாங்க பிறந்த காட்டில். அவங்களுக்கு தேவையான மருத்துவத்தை அவங்களே செஞ்சுக்குவாங்க. சமைக்கிறது, வேட்டையாடி சாப்பிட்டுக்குவாங்க. எல்லாமே அவங்களே பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் அவங்களே பார்த்து வச்சுப்பாங்க. குடிசையை போட்டு நிம்மதியாக அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகேவா? அமேசான் காடுகளை பற்றி தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.